இலங்கையின் பொருளாதாரத்தை சர்வதேசம் வரை கொண்டு செல்லும் மலையக மக்களின் அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்றப்படாமல் இருப்பது வேதனைக்குரியதே. தினியாய நகரிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும் தோட்டமே பெவர்லி தோட்டம். இந்த தோட்டத்திற்கு பயணம் செய்வதற்கு மக்கள் பயன்படுத்தும் தினியாய பெவர்லி தோட்ட பிரதான பாதையின் நிலை இவ்வாறு நியூஸ் பெஸ்ட் கேமராவில் பதிவாகியது. தேயிலை கொழுந்து பறிப்பதை ஜீவனோபாயமாக கொண்ட இந்த தோட்டத்தில் சுமார் 210 குடும்பங்கள் வாழ்கின்றன. இவ்வாறு பல்வேறு தரப்பினராலும் பயன்படுத்தப்படும் இந்த வீதி குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது. இதனால் இந்த பாதையை பயன்படுத்தும் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். 1978 இருந்து இந்த ஊரில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இந்த தினியாயிலிருந்து 14 கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு இருக்குது. ஆனால் மிக சிரமத்தில் தான் நாங்கள் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னால் எந்த நடைமுறை கொண்டும் இந்த ரோட்டு செய்தாலும் கூட ஒரு 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 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட தான் செஞ்சுருக்காங்க. சரிவர இதை செய்யதும் இல்லை. ஆனால் ஒரு நோய் நொடியாக இருந்தாலும் நாங்கள் இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் மாதிரி தினியாய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நைட்டில் ஒரு வாரத்தை வந்துச்சுன்னா 1000 ரூபா கொடுத்து தான் போகணும் திருவிலுக்கு. அது சம்மந்தமாக எத்தனையோ பேர்த்துக்கு நாங்களும் சொல்லியிருக்கோம். இதை வச்சு ஒரு நடைமுறைக்கே இல்லை. இன்றைக்கி நாளைக்கு நாளான்றைக்கு அப்படின்னே தான் போகுது. அதனால தயவு செய்து இதை உயர்ந்த அதிகாரிமார்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி இதை இந்த ரோட்டை செஞ்சு கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மழைக்காலங்களில் இந்த பாதை முழுவதிலும் நீர் நிரம்பி காணப்படுவதால் விபத்துக்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாக இந்த தோட்ட மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். மிகவும் சேதமடைந்த நிலையில் காணப்படும் இந்த வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் அதிகம் பழுதடைவதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிப்படைவதாகவும் வாகன சாரதிகள் தெரிவிக்கின்றனர். நான் ஒரு 8 வருஷம் அந்த பஸ்ஸில் டிரைவர் வேலை செஞ்சுருக்கேன். நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம். மழை காலத்தில் இந்த மங்களம் எல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். அதில் பெரிய பஸ்ஸு ஒரு சைட்டு கொடுக்க போனால் நாங்கள் அந்த போனை தான் அங்கே காய்ச்சி நிப்பாடிக்கிறது. இல்லாட்டி ரோட்டுக்கு ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதில் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஏமாற்றி போகிறாங்க. செஞ்சு போட்டு பாட முடியல. ஸ்கூல் பஸ் ஒன்று வேலை செய்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்ற ஒரு பாலம் ஒன்று உடஞ்சி டேமேஜாக இருக்குது. அந்த பாலம் எந்த நேரம் உடையும் தெரியாது. அதனால் நான் ரொம்ப நேரத்தில் வந்து இப்போ இந்த லோரிக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக போகுது. அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரோட்டை பற்றி நாங்களும் எத்தனை இடத்துக்கு தெரியப்படுத்துகிறோம். எத்தனை மந்தி மாதிரி வந்தாங்க, வந்து பார்த்து ஒன்றும் முடிவு இல்லை. மழைக்காலங்களில் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுவதாக பெற்றோர் வேதனை வெளியிடுகின்றனர். என்ன கேட்டால் அந்த பிள்ளைங்க காலைல சத்தியம் 5 மணிக்கு வந்துச்சுன்னா 6 மணிக்கு தான் நாங்கள் இங்கேருந்து புறப்படுவோம். தினியா புறப்ப 6:20 ஆகுது. அதனால ஒரு வேகம் போகும். எல்லாரும் மெயின் குளம் அங்கிட்டு இருக்கும், பின்னுக்கும் குழந்தைங்க உடையுது, முன்னுக்கும் உடையுது. அதனால எங்களுக்கு அங்கிட்டு வேகமாக போயிட்டு மண் சரிவு, மரங்கள்லாம் உடஞ்சி கிடக்கும். ஒவ்வொரு இடத்துல காற்று மரங்கள்லாம் வந்தால் போடையும் கஷ்டமாக இருக்குது. தமது அன்றாட நடவடிக்கைகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் இந்த வீதியை திருத்தி தருமாறு இந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர்.